Assalamu alaikum friends, welcome to my channel Study Beats Tamil. நம்ம சேனலில் நம்ம ஸ்டடி டிப்ஸ் அண்ட் தென் வந்து அன்பாக்சிங் வீடியோஸ், நிறைய கேக் பேக்கிங் அண்ட் தென் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா எலக்ட்ரிக் பீட்டர் அண்ட் வேயிங் ஸ்கேல் ஃபார் கிச்சன். ஸோ கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெயிட் மிஷின் பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போதும். ஸோ இதுதான் வந்து நான் லைஃப் லாங் அப்படின்ற பிராண்டில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஒரு எலக்ட்ரிக் பீட்டர். இதில் வந்து 2 பீட்டர்ஸ் இருக்குது, 2 டோ மேக்கர் இருக்குது. ஸோ இது வந்து 5 ஸ்பீட் இருக்குது, எஜெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே எடுக்கும் போது அந்த எஜெக்ஷன் பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா அது வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஸோ வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ வெயிட்டுமே வந்து பிலோ 1 kgக்குள்ளே தான் இருக்குது. ஸோ தூக்கும் போது உங்களுக்கு பெயின் அவ்வளோக்கா தெரியாது. ஸோ இந்த ஹோல்டர் கொடுத்துருக்கனால நீங்கள் யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே அந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 கேஜெட்ஸ் வந்து இதுதான். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நார்மலாக வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ பேக் பண்ணுறவங்க வந்து இது ரெண்டுமே இல்லாமல் கண்டிப்பாக பேக் பண்ண மாட்டாங்க. ஸோ நானுமே வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால தான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயரும் நல்லா லென்த்தாகவே இருக்குது. அண்ட் தென் வந்து 5 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 அண்ட் தென் 5 இந்த மாதிரி 5 ஸ்பீட்ஸில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எஜெக்ஷன் பட்டன் இது தான். ஸோ இதை வச்சு நீங்கள் எஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும். ஸோ அப்போ தான் வந்து இது லாக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி வந்து ஸ்மூத்தாக வந்து சுற்றுதுன்னு. ஸோ இது வந்து 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் அமேசானில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து 1129 ரூபா அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன் நான் வாங்கும்போது. ஸோ கிரேட் ஃபெஸ்டிவ் டீலோ ஏதோ ஃப்ரீடம் டீல் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து எஜெக்ஷன் பட்டனு. இது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே விழுந்துடும். ஸோ ரொம்பவே வந்து ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குது. அண்ட் தென் நான் வந்து பீட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா இந்த மாதிரி தான் பீட்ருமே வந்து ரோல் ஆகுது. சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக ஹேண்டில் ஆகுது. நான் வந்து இதை பேக் பண்ணும்போது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிறைய பிராண்டு வந்து நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்பிராண்டடான ப்ராடக்ட் வாங்கி அது 2 times வந்து டேமேஜ் ஆகி ரிட்டன் போட்டேன். ஸோ அந்த வீடியோவுமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம காசு அதிகமாக இருந்தாலும் லைஃப் லாங் வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரேட் வைஸ் வந்து இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. 300 வாட்ஸு. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம கம்மி வாட்ஸில் எடுத்தோன்னா சீக்கிரம் ஹீட் ஆயிரும். அண்ட் தென் சீக்கிரமே வந்து ஸ்பாயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பேக்கிங்கே ஒரு பிஸ்னஸாக லீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கிறதுக்கு தப்பில்லை. ஸோ 1 time இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இப்படி தான் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம எல்லாத்தையுமே கேரி பண்ணணும். ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள் எல்லாமே இந்த ஸ்டாண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓரமாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் பீட் எக்ஸ்பி அப்படின்ற வெயிட்டிங் மிஷின் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ கிச்சன் ஸ்கேல் இது. ஸோ இந்த மாதிரி ஆன் பட்டன் அண்ட் தென் மோடு கிராம், ஸோ அந்த மெத்தட்லேயும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் பேக்கெட் போடுறேன். இது 22 grams இருக்குது. ஸோ இது கூடவே நான் வந்து கேர்டு வச்சேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தான் நான் பண்ணணும். பட் டேர் அப்படின்ற ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுறது மூலமாக நான் வந்து எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டை எடுத்துக்க முடியுது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னா அந்த பாத்திரம் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதை நீங்கள் டேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் அதுக்குள்ளே இருக்க குவான்டிட்டி மட்டும்தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் காட்டும். அந்த பாத்திரத்தோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஆட் ஆகி வராது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, எது நல்லாயிருக்குன்னு சொல்லி எனக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் உங்கள் சஜஷனை எதிர்பார்க்குறேன்.